சிம்சோனே, நீ யாரையா? தேவனுடைய மனுஷன் அல்லவா? இன்றைக்கு நீ வேடிக்கை பொருளாகி விட்டாய். இன்றைக்கு அநேக பெந்தகோஸ்து ஊழியர்களும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களும் தங்கள் பிரதிஷ்டையை இழந்ததினால் இன்றைக்கு வேடிக்கை பொருளாக மாறிவிட்டார். ஆனால் அன்று பிரதிஷ்டை உள்ள தேவனுடைய மனிதன் பிலிப் என்கிற தேவனுடைய மனுஷன் சமாரியா பட்டணத்திற்கு போனான். மந்திரவாதிகள் இவனை கண்டு பிரமித்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சிம்சோனை போல அழைக்கப்பட்ட தேவனுடைய தாசர்கள், சிம்சோனை போல பிரதிஷ்டையாய் நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் போது பிரதிஷ்டையாகத்தான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறோம். தேவனுக்காய் வாழ்வேன், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவேன். ஆனால் நம்முடைய பிரதிஷ்டைகள் உடைக்கப்படுகிறதையெல்லாம் நாம் அறியாதிருக்கிறோம். நான் 30 வருஷம் ஊழியம் செய்தேன் என்பது சாதனை அல்ல. 31வது வருஷத்தில் என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதுதான் சாதனை.